ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சீக்கிரமாகவும் டேஸ்டியாகவும் இருக்கிற ராஜ்மா மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது சப்பாத்தி ரைஸ் ரெண்டுத்துக்குமே ஒரு பெஸ்ட்டு காம்பினேஷன் தான். ஒரு 15-20 மினிட்ஸ்லேயே இந்த கிரேவி பண்ணி முடிச்சிடலாம். அவ்வளோ ஈஸி, அவ்வளோ டேஸ்டி, ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். முதல்ல என்ன பண்ணணும்னா, ராஜ்மாவை ஒரு கிட்டத்தட்ட 6-8 மணி நேரம் நம்ம சோக் பண்ணி வச்சிடணும். ஸோ இப்போ காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பண்ணுறோம் அப்படின்னா முதல் நாள் நைட்டே நல்லா தண்ணி ஊற்றி அதை ஊற வச்சிடணும். ஊற வச்சுட்டு நல்லா 2-3 தடவை வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த 1-2 தோலும் உறிஞ்சி வந்துடும். நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு குக்கரில் தண்ணியை கொதிக்க வச்சு இந்த ராஜ்மாவை அதில் சேர்த்துடலாம். கொஞ்சமாக இதில் தேவையான அளவு உப்பு போட்டுட்டு குக்கர் மூடி கிட்டத்தட்ட ஒரு 6 விசில் கிட்ட நம்ம வச்சு எடுத்துக்கலாம். ஒரு பேனில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு அதில் கொஞ்சம் சீரகம் சேர்த்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயமும் பச்சை மிளகாவும் சேர்த்து நல்லா ஒரு 3-4 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிக்கிட்டால் கூட சரியாக தான் இருக்கும். இப்போ மஞ்சள் பொடி, ரெட் சில்லி பவுடர், அதுக்கப்புறம் தனியா பொடி 3மே சேர்த்துக்கலாம். உப்பு காரம் எப்பயுமே நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இங்கேயும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ராஜ்மாலையும் நம்ம கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோங்கிறதுனால வேக வைக்கும்போது ஸோ இங்கேயும் கொஞ்சமாகவே உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 3 தக்காளி, இஞ்சி, பூண்டு, பட்டை, ஏலக்காய், கிராம்பு இதெல்லாம் நம்மளோட ஃப்ளேவருக்கு பிடிச்ச மாதிரி டேஸ்ட்டுக்கு பிடிச்ச மாதிரி கூட குறைய சேர்த்து நல்லா ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி அதையும் இதில் சேர்த்துட்டு தண்ணி கன்சிஸ்டன்சி கொஞ்சமாக விட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5-6 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சுக்கிட்டோம் அப்படின்னா மசாலாவோட அந்த பச்சை வாசனை எல்லாம் போயிடும். அதுக்கப்புறம் குக்கரில் வேக வச்சுருக்க அந்த ராஜ்மாவை நல்லா இதில் சேர்த்துக்கலாம். இதில் நம்ம கொஞ்சம் மசிச்சு 1-2 மசிச்சு சேர்த்துக்கிட்டாலும் அதுவும் ரொம்ப நல்லா தான் இருக்கும். இப்போ தேவையான அளவு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு தகுந்த அளவுக்கு தண்ணி விட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 3-4 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம். அப்போ அந்த ராஜ்மாவும் மசாலாவும் ஒன்றா மிக்ஸ் ஆகிடும். இப்போ கசூரி மேத்தி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி 2 ஸ்பூன் நெய் விட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா அவ்வளோ டேஸ்டியான ராஜ்மா மசாலா ரெடி ஆகிடும். தேங்க்யூ.